2026ல் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன். அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, 2026 சட்டசபை தேர்தலில் வந்து நான் வேட்பாளராக வந்து உங்கள் முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடிகர் விஷால் சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே நடிகர் விஷால் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா விஜய் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே சொல்லியிருந்தாலும் விஜய் ஆரம்பித்தார். விஜய் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு இன்னும் வந்து நம்மளும் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி தொத்திக்கிடுச்சு போல இருக்கு ஆசை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நான் 2026ல் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டாரு. கட்சி ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு வந்து அத்தியாவசியமான தேவைகள், அதாவது அவங்களுக்கான தேவைகள் எதுவுமே வந்து பூர்த்தி ஆகலை, அதனால வந்து அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்காக நாங்கள் வந்து அரசியலில் இறங்குறேன் அப்படிங்கிறாரு. ஒரு அரசியலில் இறங்குறது அடுத்த விஷயம். இவருக்கு வந்து மக்கள் வந்து எந்த அளவு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா பல பேர் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஊருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இன்னைக்கு விஷாலுக்கு ஊருக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு சர்வே எடுத்துட்டு அரசியலுக்குள்ளே இறங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, அது ஓரத்தில் வச்சுருவோம். இன்னைக்கு வந்து விஜய் பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் கேப்டனுடைய மகன் வந்து விஜய் பிரபாகரன் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னோட சொல்லலாம். என்ன இது இன்னும் எலெக்ஷனே ஆரம்பிக்கல, இதில் வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தா, இன்னைக்கு வந்து அந்த தொகுதியில் நிற்கிற ராதிகா சரத்குமார் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சீக்கிரட்டாக வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. சர்வேனா நம்மளுக்கு பாரதிய ஜனதாவில் நிற்கிற ராதிகாவுக்கு வந்து மக்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும்ல. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ப்ரைவேட்டில் விட்டு ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலையும் போய் கேட்டிருக்காங்க. அந்த கருத்து கணிப்புடைய முடிவை பார்த்தோம்னா ராதிகாவும் சரி சரத்குமாரும் சரி ஒரு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம கட்சியை கலைச்சிட்டு வந்து பிஜேபியில் நின்றோம், பிஜேபி நின்று எப்படியாச்சும் ஜெயிச்சிட்டோமாக்க ஒரு மத்திய மந்திரி பதவி கூட வாங்கிடலாம், அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மத்திய மந்திரி பதவி வாங்கலாம்னு ஒரு பல கனவுகளோடு இருந்தால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதில் வந்து சர்வே எடுத்தாங்க பார்த்தீங்களா. அவங்க ஒரு தீர்க்கமாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு 3வது இடம் தான் கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. என்னடா இது 3வது இடம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது இடம் வச்சு கிடைச்சா கூட பரவாயில்ல, ப்ரெஸ்டீஜோட போயிடலாமே அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலையோ, ஏன்னா சர்வே எடுத்ததுக்கு வந்து பணம் கொடுக்குறீங்களோ என்னமோ அது தெரியாது, நாங்கள் பொய் பேச மாட்டேன், இதுதான் கலர் நிலவரம் அப்படின்ட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ராஜா சரத்குமாரை கையை பிரச்சனைக்கு இருக்காங்க. இதில் என்னன்னாக்க கலர் நிலவரம் எங்கே சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா விஜய் பிரபாகரனுக்கு வந்து அந்த தொகுதி மக்கள் முழு ஆதரவுடன் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கலர் நிலவரம் தான் இருக்குது. ஏப்பா டிஎம்கேல இருக்காரு, டிஎம்கே இருக்கிற மாணிக்க தாகூர் அப்படின்னு பார்த்தா மாணிக் தாகூர் வந்து 2 முறை இருந்திருக்காரு, 10 ஆண்டுகள் வந்து அங்கே வந்து எம்பியாக இருந்திருக்காரு. என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக தேடி பார்த்தா எதுவுமே சிக்கலை. என்னடா இந்த ஊருக்கு என்ன பண்ணாரு ஏப்பா ஊருக்கே வரல, அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கூத்துல தான் மாணிக் தாகூர் இருக்காரு. அப்புறம் அவருக்கு எப்படி மக்கள் வந்து மறுபடியும் வந்து ஓட்டளிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, திமுக தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, திமுக தொண்டர்களே விஜய் பிரபாகரனுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்னடா இது திமுக தொண்டர்களா அப்படின்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னா, நம்மளும் வந்து விருதுநகர் தொகுதியை சேர்ந்த ஆள் தான், அதனால தான் நம்ம சொல்றோம். நம்ம கேட்ட வரைக்கும் பல திமுககார தொண்டர்கள் நிறையா இருக்காங்க. திமுக சொல்லி ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாலாம் இருக்காங்க. அவங்களே வந்து சில பேர்த்த எப்படி உங்கள் கட்சிக்கு அப்படின்னு நம்மளே கொஞ்சம் விசாரிக்கும் போது அவங்களே சொல்கிறாங்க, மாணித்தார் வந்து அப்படின்ட்டு அவங்களே ஒரு இக்கனா போடுறாங்க. அதுவும் இல்லாமல் சரி விடு, கேப்டனுக்காக ஒரு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற கேப்டனே வந்து இந்த தேர்தலில் நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க இந்த முறை வந்து விஜய் பிரபாகரனுக்கு போகிற எண்ணத்தில் பல பேர் இருக்காங்க. அப்போ வந்து வெற்றி வந்து வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் பிரபாகரன் வந்து மக்களோட மக்களாக போய் வாக்கு கேட்டுக்கிருக்காரு. இன்னைக்கு வந்து மற்ற வேட்பாளர்களாக பார்த்தோம்னாக்க திறந்த ஜீப்பில் இல்லை வேனில் அப்படியே வந்து ரோட் ஷோ போகிற மாதிரி போய் வாக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் விஜய் பிரபாகரன் வந்து தெருவா போகிறோம் சார். தெருவா போனது எல்லா விஷயம் தெரியும். தெருவா போனதுனால என்ன ஆகுதுனாக்க மக்களுக்கு வந்து விஜய் பிரபாகரன் வந்து வேற்று ஆளாக வந்து பார்க்க முடியல. ஏன்னா விஜயகாந்தோடைய பிள்ளை அப்படின்னா தான் வீட்டில் இருக்கிற ஒரு மயன், தான் வீட்டில் இருக்கிற சகோதரன், பார்க்க சொந்தக்காரர் அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மக்கள்கிட்ட போய் விஜய் பிரபாகரன் அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. போய் என்ன ஏது பேசுறது பண்ணுறதுன்னும்போது அவங்களுக்குள்ள ஒரு வேறுபாடே தெரியல. மக்களுக்கு விஜய் பிரபாகரனுக்கு ஒரு வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுனாக்க விஜய் பிரபாகரன் போகும்போதே வந்து பல பேர் ஏப்பா நீ கவலைப்படாதப்பா, உனக்கு தான்ப்பா ஓட்டு, நீ வந்து ஜெயிச்சிட்டாப்பா அப்படின்ட்டு பல பெண்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
பெண்கள் மட்டும் இல்லைங்க, வயதான பெண்கள் இருக்காங்களா அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலே வந்து விஜய் பிரபாகரனுடைய வெற்றி அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டது, அதை வந்து யாராலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இது இருந்தாலும் விருதுநகர் தொகுதியில் வந்து இன்னைக்கு வந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் போனோம். அவங்க வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது தேர்தலுடைய பிரச்சாரம் முடியறதுக்கு. இந்த கடைசி காலகட்ட தேர்தலில் வந்து அவங்க விருதுநகருக்குள்ள இறங்கியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய மகன் இன்னொரு சண்முக பாண்டியன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் அருப்புக்கோட்டை தொகுதி ஃபுல்லாக போய் கள நிலவரத்தில் இருக்காரு. இவங்க என்னென்னா சாத்தூர் மற்ற ஏரியாவில் இருக்காங்க. இதில் வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா விஜய் பிரபாகரன், அவர் வந்து திருப்பங்குன்றம் இந்த தொகுதியில் இப்போ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு. இப்படி எல்லோரும் வந்து பிரச்சாரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய களம் அப்படிங்கிறது அவங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கலாம். ராலியா ஒரு பிரச்சனை, இங்கிட்ட வந்து மாணிக் தாகூர் வந்து 2 முறை அவர் செய்த செயலுக்காகவே வந்து அவருக்கு தோல்வியை தழுவுனா அதுதான் காரணம், வேறு எதுவும் கிடையாது. திமுக காரணம் கிடையாது. மாணிக் தாகூர் தோல்வி அப்படின்னா திமுக காரணம் கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து மாணிக் தாகூருடைய தோல்வி அப்படின்னா மாணிக் தாகூர் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். அதில் வந்து இங்கே வந்து வெற்றி பெற்ற மாதிரியே வந்து விஜய் பிரபாகரன் எல்லோருடைய மனதிலையும் மக்கள் மனதிலையும் வந்து விருதுநகர் தொகுதியில் நிற்கிறாரு. இதுக்கு விஜய் பிரபாகருக்கு பக்க பலமா அப்படிங்கிறது பார்த்தா அதிமுகவுடைய பிரமுகர்கள், அதாவது விஐபிகள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து வேற்று கட்சிக்காரர்கள், இவர் வந்து தேமுகக்காரரு, இவருக்கு போய் நம்ம ஏன் போய் இந்த அளவு ஒரு ஈடுபாடோட ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் முழு மூச்சாக வந்து ஒரு தான் கட்சிக்காரங்க தானே நின்றா எப்படி வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவே வந்து விஜய் பிரபாகரனுக்கு வந்து ஒரு டானிக் மாதிரி. ஏன்னா கூட்டணி கட்சிக்காரங்களே வந்து அவருக்கு வந்து அந்த அளவு பிரச்சாரம் பண்ணும்போது அவருக்கு இன்னும் உத்வேக ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்டிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் வந்து காலையில் வந்து 6 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பித்தா நைட்டு 12 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிருப்போம். அதனால் என்னாச்சுன்னா என்னால் வந்து ஈடு கொடுக்க முடியாமல் எனக்கு வந்து உடம்பே ஒரு மாதிரி அசதி ஆயிடுச்சு. 2 நாள் காய்ச்சி வர ரேஞ்சுக்கே வந்துருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த சுச்சுவேஷன், அதாவது வெயிலுக்குள்ளேயே தெரியணும். வெயிலுக்குள்ளே தெரிஞ்சோம்னா நேரம் வந்து ரூமுக்கு வரணும். ரூமில் வந்து ஏசி வெயில். அதேமாதிரி போகிற இடத்துல குடிக்கிற தண்ணி எங்கேன்னு கேட்க முடியாது. கிடைச்ச இடத்துல குடிக்கும்போது குடிநீர் மாற்றங்கள் ஏற்படும் போது அவருக்கு உடல்நிலையே கொஞ்சம் மோசமாக போகிற மாதிரி வந்து அவரை ஸ்டேண்ட் பண்ணி சரி பண்ணியிருக்காரு. அது சரி பண்ணி இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கமாக வந்து அவர் உள்ள களத்தில் இறங்கி விளையாட்டுக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த விளையாட்டில் வந்து அவருடைய கல்லூரி தோழர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கல்லூரி தோழர்களும் சரி தோழிகளும் சரி அவங்களுக்கு வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. இங்கே விஜய் பிரபாகரனுக்கு பக்க பலமாக உட்காந்து வேலை பார்க்குறதுன்னா அதிமுக மட்டும் இல்லைங்க, அவருடைய நண்பர்கள், பாலிய நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் வந்து இன்னைக்கு அவருக்கு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னா, கல்லூரி காலங்களில் வந்து விஜயகாந்துடைய வீட்டுக்கு போவாங்களா, விஜயகாந்த் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவருடைய பேச்சு, அவருடைய பாசம் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து விஜய் பிரபாகரனை ஜெயிக்க வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நண்பர்களும் நிறைய பேர் வந்து அவருக்காக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியிலும் வந்து அவருக்கு செல்வாக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பணம் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பணமே வந்து செல்லுபடியாகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இங்கே வந்து ஓட்டு இந்த முறை வந்து விருதுநகர் விஜய் பிரபாகரனுக்கு தான் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தீர்மானிச்சிட்டாங்க. அந்த தீர்மானத்தை வந்து உடைக்கிறதுக்கு எந்த பணத்தை கொடுத்தாலும் அந்த தீர்மானத்தை உடைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்.